ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஜேகேஃபோட மாஃபியா அப்சஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 2ல் என்ன பார்த்தோம்னா, உங்களுக்கும் ஜேகேக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்து போயிடுறீங்க. ஜேகே உங்களுக்கு காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாரு, ஆனால் அவரால் முடியல. அதுக்கப்புறம் நீங்கள் அதே பாருக்கு வரீங்க. உங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு பிளாக் ஹூடி போட்ட ஆள் வரான். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறான். நீங்கள் மயங்கி விழுறீங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து இதோட கண்டினியூஷனில் பார்க்கலாம்டா. சாரி, கொஞ்சம் வீடியோ போட லேட் ஆகிடுச்சு. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ண நம்ம கதைக்குள்ளே போகலாம். அவங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபிஷ் போர்டை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க guys. வாங்க ஸ்டே கதைக்குள்ளே போகலாம். யார்? உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீ தான் வேணும். என் கூட வா. ஹலோ, நீங்கள் யாருன்னே தெரியாது. நீங்கள் கூட்டோன்னே நான் எதுக்கு வரணும்? நான் கூப்பிட்டா நீ வந்து தான் ஆகணும். புரியுதா? சார், நீங்கள் யாருன்னே தெரியாது. தயவு செஞ்சு வழி விடுங்க. நான் போகணும். எல்லாம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். எங்கேருந்து போனால் தானே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்ப்ரே மாதிரி பண்ணுறான். அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்து பார்க்குறீங்க. அப்படியே கிளார் ஆகுது உங்கள் விஷன். தொம்முன்னு விழுறீங்க. அவன் பிடிச்சிடறான். லைக் உங்கள் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி லைட்டாக அவன் ஃபேஸ் பார்க்குறீங்க. அவன் ஹூடி எடுக்கிறான். லைக் செம்ம க்ளோயிங்காக இருக்கான். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் அவன் ஃபேஸு. அப்படியே பார்த்துட்டு லைட்டாக அவன் ஸ்மைல் பண்ணுறான். லைக் ஸ்மர்க் மாதிரி. ஃபைனலி யூ ஆர் மைன் அப்படின்றான். அப்படியே மட்டனிங்க. அவன் அவங்கள அழகாக காரில் தூக்கிட்டு போயிட்டு டேரெக்டாக மேன்ஷன் போயிடுறான். ஃபைனலி என்கிட்ட நீ இதுக்கப்புறம் என்னை விட்டு நீ போகவே முடியாது வஹன். பிகாஸ் ஐ ஆம் அப்சஸ்ட் வித் யூ பேபி கேர்ள் அப்படின்றான். இப்படி அவங்கள பெட்ரூம்க்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அவங்கள படுக்க வச்சு அவன் போர்வை போத்துட்டு அப்படியே அவங்களே பார்த்துட்ருக்கான். பேபி கேர்ள், நீ ஏன் எப்படி இருக்க? உன்னை பார்த்தோன்னே உன்னை விடவே கூடாதுன்னு தோணுது. நீ இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்கு. ஆனால் உன்னை 2 நாள் தான் பார்த்தேன். நீ ஏதோ இருக்குல்ல இந்த மனசு, இதுக்குள்ளே பூந்து எதுவோ பண்ணுற. ஆனால் அது என்ன பண்ணுறன்னு தான் புரியல. ப்ளீஸ் தயவு செஞ்சு திருப்பி என்னை விட்டு ஓட நினைக்காத. ஆனால் விட மாட்டேன். நல்லா தூங்கு பேபிக்கள் சொல்லிட்டு உங்கள் லைட்டாக உங்கள் சீக்ஸில் டேப் பண்ணுறான். அதுக்கப்புறம் அவன் போய் ட்ரெஸ் மாற்றத்துக்காக போயிட்டான். இங்கே நல்லா நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. லைக் 1 ஹவருக்கு அப்புறமா தான் முழிப்பு வருது. எங்கே இருக்க? என்னது இது? இவ்வளோ பெரிய இடம். அப்புறம் நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. செம்ம லக்ஸரியஸாக இருக்குது இந்த இடம். நீங்கள் படுத்திருக்க பெட்டுமே அவ்வளோ லக்ஸரியஸாக இருக்குது. அவ்வளோ குஷன் அப்படி இருக்குது அந்த பெட்டு. லைக் அந்த கிங் சைஸ் பெட்டுன்ற மாதிரி அந்தளவுக்கு அந்த ஒரு செம்மையாக இருக்குது அந்த பெட்டு. நீங்கள் அதே அந்த சாஃப்டாக இருக்குது அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் அந்த வாலில் வந்து ஜங்குக்கோட ஃபோட்டோ இருக்குது. பெருசாக இருக்குது அந்த அந்த ஃபோட்டோ. இவனா? இவன்? ஓ, இவனா அந்த பிளாக் ஹூடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக நீங்கள் கதவு திறந்துட்டு வெளில வரீங்க. அதுக்கப்புறம் தான் ஜேகே உள்ளே வரத்துக்கு வந்திருப்பான் அந்த ரூமுக்கு. அங்கேயே வெளிலே நிற்கிறான். ஓ, கண் முழிச்சிட்டியா? உடனே நான் எழுப்பலான்னு வந்தேன். என்ன எதுக்காக தூக்கிட்டு வந்தீங்க? பேபி கேர்ள், சொல்கிறது முதல்ல கேளு. பேபி கேர்ளா? யாருக்கு யார் பேபி கேர்ள்? ஐயோ, கொஞ்சம் அமைதியாக இரு. கொஞ்சம் பெட்டுக்கு வரியா? உட்காந்து பேசலாம். நான் எதுக்கும் உங்கள் பேச்சு கேட்கணும்? எதுக்காக என்னை தூக்கிட்டு வந்தீங்க? நீங்கள் யாருன்னே தெரியாது. அன்றைக்கி ஒரு நாள் அதோட சரியாக போச்சு. உங்கள் வாலெட் அதையும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எதுக்காக என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க? சும்மா சும்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காதீங்க. அப்புறம் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஓ, கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். போய் பண்ணிக்கோ. ஐ டோன்ட் கேர். முடிஞ்சா என் வாசலாண்ட வர சொல்லு இந்த போலீஸை. அப்புறம் நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பார்த்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து நீ இந்த ஜியான் மேன்ஷன்லேருந்து அந்த வாசலில் கால் எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. நீ எப்படி வேணால் பண்ணிக்கோ. ஆனால் உன்னை நான் விடவே மாட்டேன். எனக்கு தெரியல வான். ஐ எம் அப்சஸ்ட் வித் யூ மை பேபி கேர்ள். ஐ எம் இன் லவ் வித் யூ.
ம் சரியா? அதனால் தப்பிக்கணும்னு மட்டும் முயற்சி பண்ணாத, அது உன்னால் முடியாது. என்ன மிரட்டுறீங்களா? ஆ என்னை கூப்பிட்டு வந்து மிரட்டுறீங்களா? நான் எப்படி இருந்தாலும் என்னை மேன்ஷனை விட்டு தப்பிக்க தான் போகிறேன். உங்கள் கண் முன்னாடியே தப்பிச்சும் காட்டுவேன். ஓ ஓ சேலஞ்சா? அக்செப்டட். ஆனால் உன் கனவுல கூட நினச்சி பார்க்காத, அது முடியவே முடியாது. நான் எப்போவுமே இங்கே தான் இருப்பேன். ப்ளஸ் இங்கே சுற்றி என்னோட செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க. இதை தாண்டி நீ போயிட்டனா நீ சகலகலா கில்லாடி தான். சரியா? ட்ரை யுவர் பெஸ்ட். அதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தெரியும். ப்ளீஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி எஸ் ஆகலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செக்கு போயிடுறான். நீங்கள் அப்படியே பல்ல கடிச்சிட்டு எப்பட்றா இங்கேருந்து தப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே பொறுமையாக கீழே வரீங்க. இப்படி தப்பிக்கிறன்றதை மட்டும் பாடுறான். பை த வே வயன், என் பேர் நான் சொல்லியே ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்றீங்க. பரவாயில்ல தெரிஞ்சுக்கோ, நாளை பின்ன உன் டேடியை கூப்பிடணும்ல. ஸோ என்னோட பேர் டேடி சாக்கு அப்படின்றான். உங்களுக்கு அப்படியே கோவம் வருது, முட்டை எடுத்து அடிச்சிடலாம் எதையாவது அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட தான் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட போகிறேன். உட்காரு சாப்பிட்லாம் அப்படின்றான். நீங்கள் வேறு வழியும் இல்லாமல் உட்காருங்க. செம்ம பசி உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ராஜ விருந்து அப்படியே உட்காந்து எல்லாமே அவ்வளோ சாப்பாடு இருக்குது உங்களை சுற்றி. என் வாழ்நாள் இவ்வளோ சாப்பாடுனா பார்த்ததே இல்லை, இதுக்கப்புறம் பார்ப்பனானு தெரில அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் போய்ட்டுருக்கு. இதுக்கப்புறம் இங்கே தானே இருக்க போகிற பேபிகள். இதுக்கப்புறம் நானே ஊட்டி விட்றேன். தினமும் வெரைட்டியாக தௌசண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டி இருக்கும். நீ ஆர்டர் மட்டும் பண்ணு, உனக்காக இந்த டேடி என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்றான். நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. நெவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுக்க சாப்பிட்டுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்க. எல்லாம் புது புது வெரைட்டிஸ். அப்படியே ஜேகே உங்களை தான் பார்த்துட்ருக்கான். அவன் சாப்பிடவே இல்லை. சூப்பராக இருக்க, நாக்கில் நடனம் ஆடுது ருசி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஜேகே பார்த்துட்டு பொறுமையாக சிரிச்சிட்ருக்கான். க்யூட். அவனை எப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சாப்பிட்றான். கொஞ்ச நேரத்தில் ஜின் வந்துடுறாரு. ஜாங்குக், ஹியூ நீங்கள் எப்போ வந்தீங்க? நான் எப்போ தான் வந்தேன். யார் அது? ஹியூங், அந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறீங்க. ஹியூங், இவ தான் எனக்கு பிடிச்ச பொண்ணு. வாட்? பிடிச்ச பொண்ணா? இதுவரை இவளை பற்றி நீ எதுவும் சொன்னதில்லை? இல்லை ஹியூங், ஆக்சுவலாக ஏதோ லவ்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு. அது என்ன ஃபீலிங்ஸுன்னு தெரில. என்னடா வளர, என்ன சொல்கிற, எனக்கு புரியல. இல்லை ஹியூங், இவள் நான் இங்கே வச்சுக்கிறேனே. வாட்? ஜங்குக், அந்த பொண்ணு யார் என்னன்னே தெரியாது, கூட்டிகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறேன்னா என்ன அர்த்தம்? ஹியூங் ப்ளீஸ், நான் என்ன செய்யணுமோ செய்கிறேனே, ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கிறேன். ஜங்குக், இஸ் இட் குட் ஃபார் யூ? ஐம் ஓகே வித் இட். ஆனால் உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா உனக்கு நல்லாவே தெரியும். ஐ கேன் கோ டு த எண்ட் ஆஃப் மை லைஃப் டு சேவ் யூ. ஹியூங் ஹியூங் ஹியூங், அவள் ஒன்றும் கில்லர் கிடையாது. டோன்ட் வரி. என்னமோ பண்ணு ஜாங்குக், ஆனால் உன் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அவள் உனக்கு ஹாப்பினஸ் கொடுக்குறானா நீ அவளை வச்சுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ. ஆனால் யாரையும் கஷ்டப்படுத்துறாத, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அங்கேருந்து கிளம்புறாரு. ஓகே ஹியூங், குட் நைட். குட் நைட், பாய். அதுக்கப்புறம் ஜேகே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காரான். சாப்பிட்டியா பேபிகள்? சாப்பிட்டேன். நீங்கள் அதை கேட்குறீங்க? சாப்பிட்டு அப்படியா நான் தப்பிக்க தானே போகிறேன். என்ன சொன்ன? இல்லை ஒன்றும் இல்லை, வீடே நல்லா இருக்குது,
சுற்றி பார்க்கலாமான்னு கேட்டேன். ம் சுற்றி பார்க்கலாம், வா நானே சுற்றி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அவன் கூட போகிறீங்க. எதுக்காகனா இது நீங்கள் எப்படியாவது இந்த வீட்டில் எங்கெங்கே வழி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு எஸ் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் போகிறீங்க. அப்படியே ஒரு ஒரு ரூமாக காட்டுறாங்க. இதான் ஸ்டடி ரூம். படிப்பியா நீ? என்ன படிப்பியான்னு கேட்குற? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? நம்பர் 1 ஸ்டூடெண்ட் தான். ஓ கிரேட். நினச்சி கூட பார்க்கல. பொறுக்கிலாம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க போல். என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, வீடு நல்லா இருக்குன்னு. வா. அதுக்கப்புறம் எல்லா ரூமும் சுற்றி காட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் ஒவ்வொரு ரூமுக்காக போயிட்டு வரீங்க. எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, ரொம்ப அப்படியே ராயலாக இருக்குது. கனவுலையும் நினச்சி பார்க்கல, இவ்வளோ பெரிய வீடா, சூப்பராக இருக்குது. எந்த ரூமில் என்னென்ன இருக்குன்னு பார்க்க வேண்டியதான். போகிறப்ப அப்படியே ஃபுல்லாக கழிட்டு போயிடணும். வேன் ஏதாவது சொன்னியா? ஒன்றும் இல்லை, ரூம் அழகாக இருக்குன்னு. ஓ சரி, பார்த்துட்டு நீ முன்னாடி படுத்திருந்தல அந்த ரூமில் போய் தூங்கிட்டு சரியா? எனக்கு முக்கியமான ஃபோன் கால் இருக்குது, போய் பேசிட்டு வரேன். ஓகே பாய் பாய் பேபி கால் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். பேபி கால் மண்ணு பே அப்படின்றா. அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அங்கே ஒரு கோல்டு செயின் இருக்குது, செம்மையாக இருக்குது. லைக் கோல்டு, ஆனால் வந்து ஸ்டோன் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சுருக்கு. இவ்வளோ அழகாக இருக்குது. இதான் அப்படியே அலட்சியமாக போட்டு வச்சுருக்காங்க. எனிவேஸ் லக்கு தான். இதுவே இவ்வளோ பலன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக லேக்ஸ் இல்லை க்ரோரில் கூட போகலாம். ஏன்னா டைமண்ட் வச்ச மாதிரி இருக்குது. லக்கு தான் ஒயன். இப்போ ஒன்று, இந்த வீட்டை விட்டு போகும்போது ஒயன் நீ பணக்காரியாக தாண்டி போவேன் இது சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த செயினை எடுத்து உங்கள் பேக்கெட்டில் வைக்கிறீங்க. அப்போ பின்னாடி ஒரு கை வந்து பிடிக்குது. வந்துட்டானா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்புறீங்க. பார்த்தா ஜின்னு. ஏய் என்ன பண்ணுற நீ? நானா? அது செயின் நல்லா இருந்துச்சு, அதான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்த மாதிரி தெரியலையே, பேக்கெட்டில் போட்ட மாதிரி தெரியுது. இல்லையே, உங்கள் கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும். நான்லாம் எடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே சமாளிக்கிறீங்க. அப்படியே அல்பையாக சமாளிக்கிறீங்க. நீங்கள் உங்கள் கண்ணுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செயின் எங்கே இருந்ததோ வச்சிடறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வச்சுட்டு அப்படியே அந்த ரூம் விட்டு போகிறீங்க. வீடாக இருக்கா? இவளை எப்படி பிடிச்சது ஜங்குக்கு? என்னமோ ஏதோ கிரேஸியாக இருக்கான். இந்த வீட்டிலேருந்து போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போக போகிறான்னு தெரியலையே. இவ பின்னாடியே போயிட்டுருக்க முடியாது. ஒரு கண்ணை வச்சுருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஜின் போகிறாரு. இந்த பக்கம் ஜங்குக் தான். டேய் என்னாச்சு அந்த டீலிங்? சார் எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்ன ஆனா சார், அந்த கிம் கம்பெனி ரொம்ப ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க சார். ஏன்னாச்சு சார்? நம்மளோட அடுத்த 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 டீலிங் ட்ரக்ஸ் அதை அவனுங்க எடுத்துக்கிட்டானுங்க. அந்த டீலிங்கை அவனுங்க முடிச்சிட்டானுங்க. வாட்? எப்படி? இது எப்படி நடந்துச்சு சார்? எனக்கு தெரியல, ஆனால் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சீக்கிரமாக இதில் பற்றின உண்மை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறான். எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு கிடைக்குது? கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜங்குக் அங்கேருந்து போகிறான். நீங்கள் போய் படுத்துட்டீங்க, உங்களால் முடியல, செம்ம டயர்டாக இருக்குது. ஆமாம், இது வீடு எவ்வளோ தேரும்? 1 கோடி? 10 கோடி, 20 கோடி,
எவ்வளோ இருக்கும்? சீக்கிரமா அதையும் எடுத்துடணும். செம்மையாக இருக்குல்ல. ஒன்று நான் எடுத்துக்கணும், இல்லை வித்துடணும். ஒரே ஏடியா ரிச்சாக இல்லைல்ல. ரொம்ப தான் பகல் கனவு காண்ற போல பேபிகள் அப்படின்னு ஒரு சத்தம். நீங்கள் அப்படியே ஏன் உட்காந்துறீங்க? நான் என்ன கனவு காண்றேன்? நான் இன்னும் தூங்கவே இல்லையே. அதுதான் இந்த வீடியோ எவ்வளோன்னு கேட்டுட்டு இருந்தேன்ல, அப்பயே தெரிஞ்சிருச்சு. இல்லை, இந்த வீடு எவ்வளோ இருக்கும், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பீங்கன்னு சும்மா ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்தேன். ஓ சரி சரி, நம்பிட்டேன். நீங்கள் நம்பலைன்னா எனக்கு 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 ப்ராப்ளம் இல்லை அப்படின்றீங்க. சரி, உனக்கு காசு தானே வேணும். நீங்கள் இருக்க நான் எவ்வளோ வேணால் தரேன், ஓகேவா? ஆனால் நீங்கள் இருக்கணும், புரியுதா? நான் ஏன் இருக்கணும்? எனக்குலாம் இதெல்லாம் பிடிக்கல. நான் இங்கேருந்து போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருன்னே தெரியாது. ஒரு நாள் என் கூட இருந்தீங்கன்றதுக்காக உங்கள் கூட என்னால் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்க முடியாது. இட்ஸ் நாட் மை ஜாப் டூ, ஓகே? அதனால் நான் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறேன். உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது, புரியுதா? வயான், நான் ஒன்று முடிவு பண்ணிட்டேன்னா அதுலேருந்து நான் பின்வாங்க மாட்டேன். அதை தெரிஞ்சுக்கோ. ஒன்று எப்படியாவது இந்த வீட்டில் இருக்க வச்சிருவேன். டோன்ட் வரி, இங்கேருந்து நீ தப்பிக்கவும் முடியாது. ஃபுல் செக்யூரிட்டி, ஓகே அப்படின்றான். இந்த வாயனாக்கிட்டே வா, எப்படி தப்பிக்கிறன்றத மட்டும் பாரு ஜங்கோ. முடிஞ்சா வாயன் அப்படி சொல்கிறான். நீங்கள் ஆக்சுவலாக மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்ருக்கீங்க. அவன் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி சிங்க்கு. இப்படி நான் மனசில் நினச்சது கரெக்டாக சொல்கிறான். என்ன மனசில் நினச்சதை கரெக்டாக சொல்கிறான்னு பார்க்குறியா? தெரியும் வாயன், அது என்னமோ வேவ் லென்த்து செட் ஆகிடுச்சு உனக்கும் எனக்கும். அதான் என்னமோ போ. குட் நைட். இப்படியே நீ பேசிகிட்டு இருந்தேன்னா தினமும் இந்த ரூம்லேயே நான் தூங்குவேன். அப்புறம் நைட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா, கை பட்டுச்சுன்னா என்ன கேட்காத வாயன் அப்படின்றான். எனக்கு ஒன்றும் தேவையில்ல, நீங்கள் அங்கேயே போய் படுத்துக்கோங்க. அப்போது என்னை டேடின்னு கூப்பிடுவியா? நான் ஏன் கூப்பிடணும்? நான்லாம் கூப்பிட மாட்டேன். நான் யாரையும் டேடின்லாம் கூப்பிட்டதில்ல. என்ன கூப்பிடுவேன், எல்லா ரைட்ஸும் தரேன். இல்லைன்னா யூனோ நீ நைட்டு கத்துவ, நம்ம வாயை பொத்துவ. வசதி எப்படி? வேணாம், குட் நைட் டேடி அப்படின்றீங்க. குட் நைட் பேபி கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஐயோ இவனை வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் நீங்களும் தூங்கிடுறீங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. உங்களுக்கும் ஜங்குக்கும் அப்படியே ஏதோ ஒன்று அப்படியே செட் ஆகிடுச்சு. நீங்களும் அப்பப்போ எஸ்கேப்பாக பார்க்குறீங்க. ஆனால் ஜங்குக்கு வந்து டக்கு டக்குன்னு உங்களை வந்து பிடிச்சிடுவான். இப்படியே போகுது. இப்படியே ஒரு லைக் 1 வீக் ஆகுது. மார்னிங் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எழுந்துறீங்க. என்ன இந்த வீட்லேயே எத்தனை நாள் இருக்க போகிற? இது உன் சொந்த வீடு இல்லைல்ல, ஒன்றும் சொந்த வீடு ஆக்கிக்கோ. இல்லைன்னா இதை வித்துரு, ஜாலியாக வேறு இடத்துல போய் செட்டில் ஆகிடலாம். ஆனால் என்னமோ அவன் என்ன ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிற மாதிரி தெரியுது. அது எதனால? தெரியல. அவனுக்கு நான் யூஸ் ஆகிற வரையும் என்னை வச்சுப்பான். எப்போ நான் தேவையில்லைன்னு தோணுதோ என்ன அவன் விட்டுட்டு தானே போக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏஞ்சிக்க குளிச்சுட்டு நீங்கள் ரெடி ஆகுறீங்க. அப்படியே நீங்கள் வந்து இது டிஃபன் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே சின்னும் வராரு. குட் மார்னிங் சின்னியும். குட் மார்னிங் வயன். என்ன இன்னைக்கு என்ன எடுத்து பேக்கெட்டில் வச்சுருக்க? ஹியூங் காலைல ஏஞ்சி சாப்பிட தான் வந்தான், இன்னும் ஒன்றும் எடுக்கலை. ஒன்றும் நான் ஏன் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுதானே பார்த்தேன், எடுத்து தான் பாரேன். இந்த வீட்டை சுற்றி சிசிடிவி வச்சுருக்கேன், கண்டுபிடிச்சிடுவாயன். சரி சரி பார்த்துக்கலாம் கண்டுபிடிச்சா பார்த்துக்கலாம்.
சரி நான் பார்க்க தான் போகிறேன். எப்படி நான் மைண்ட் வாய்ஸ் பேசுறது அண்ணன் தம்பி 2 பேருக்குமே கேட்குது. என்னமோ உட்காந்து சாப்பிடுங்க ஹியூ. சாப்பிடலாமே. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிகிட்டே சாப்பிட்றீங்க. உங்களுக்கு அப்படியே செட் ஆகிட்டாரு. ஜின்னும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா ஒரு வேவ் லென்த்து. அப்புறம் ஜேகே வராரு. ஹியூ குட் மார்னிங். குட் மார்னிங் ஜங்குக், உட்காரு. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. வயன் நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாமா? நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. பொறை ஏறிது. வயன் வயன் பார்த்து. அதுக்கப்புறம் சின்ன தலையில் தட்டுறாரு. ஜக்கு என்ன பேசுகிறீங்க? ஆமாம், உனக்கும் எனக்கும் நல்லா செட் ஆகிடுச்சுல்ல, மேரேஜ் பண்ணிட வேண்டியதான். ஏன்? அதெல்லாம் வேணாம், எனக்கு மேரேஜ் எல்லாம் வேணாம். எனக்கு வேணாம். ஏன்? நீ மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. என்ன இவங்க சொல்கிறீங்க? உங்களுக்கும் வயன் பிடிச்சிருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்குதான். ஆனால் மேரேஜு வயனுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளு. இல்லை எனக்கு வேணாம் ஹியூம். ஏன் வயன், உன்னை ஜங்குக்கு பிடிக்கலையா? ஹியூம் இல்லை ஹியூம், நான் யாரையும் லவ் பண்ணுறத ஐடியாவே இல்லை ஹியூம். அவரு தான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். ஆனால் எனக்கு லவ்லாம் இல்லை. ஈவன் நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் இங்கே என்னை தங்க வச்சுருக்காரு. என்னை விட்டால் எங்கள் வீட்டுக்கு நான் போயிடுவேன் ஹியூம். எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. ஏன் ஏன் இப்படி பேசுகிற? ஜங்குக் என்ன ஜங்குக் சொல்கிறா? அப்போ வயனுக்கு மேலே லவ் இல்லையா? ஷுங் இதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஓகேடாமே, இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஏஞ்சல் ஃபிஷ் பால்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். பை அம்மி சரங்கே.